வணக்கங்க. இன்றைய நிகழ்ச்சி மற்றும் கதைகள் மற்றும் இசைமலை எல்லாம் கலந்து தான் என்ன செய்யும், நம்ம எப்பயுமே என்ன செய்யணும், நிகழ்ச்சியை வழங்கிட்டு இருப்போம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உறுப்பினராக சேருங்க, மறந்துடாதீங்க. அதாவது சாதனை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. நம்ம இங்கே யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்மணிகள் எல்லா இடத்துலையும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறாங்க. குடும்பத்தில் விளக்காக இருக்காங்க, குடும்பத்தில் விளக்காக இருக்காங்க, சமூகத்திலையும் விளக்காக இருக்காங்க, நாட்டிலையும் விளக்காக இருக்காங்க. அப்போ விளக்கு அப்படிங்கிறது ஒளியை கொடுக்கக்கூடியது. அது மாதிரி 4 திசையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, என்ன செய்கிறாங்க, ஒளிகளாக, தீப்பொறிகளாக, நெருப்புகளாக, பிம்பங்களாக எல்லாருடைய நிலையிலும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இருக்காங்க. அப்படிப்பட்ட அவர்கள் சாதனையும் படைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், இல்லையா? அதாவது எவரெஸ்ட் சிகரம் கேள்விப்பட்டிருக்கோம். கடல் மட்டத்திலேருந்து 29,000 அடி உயரத்துலேருந்து இருக்குங்க, சரிங்களா? அது நேபாளத்தில் காத்மாண்டு பகுதியில் இருக்குது. நம்ம இந்திய பகுதியில் தான் இருக்குது, இந்திய நாட்டினுடைய பகுதி தான். அப்படி நாட்டில் காம்யா கார்த்திகேயன் என்று சொல்லக்கூடிய 16 வயது இள பெண்மணி, மறந்துடாதீங்க, இளம் வயது கொண்ட பெண்மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏறி சாதனை படிச்சிருக்காங்க. அவங்க யாருடைய மகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடற்படை அதிகாரியாக இருப்பாங்கள்ல, கடற்படையில் அவர்களுடைய மகள், புதல்வி. அந்த புதல்வி +2 மாணவி, படிக்கக்கூடிய மாணவி. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம தந்தையை மாதிரி நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னா, தந்தை வழியில் நம்மளும் என்ன செய்யணும், உழைக்கணும். உழைத்து மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், தூண்டுகோலாக இருக்க வேண்டும், பெருமையாக இருக்க வேண்டும். அவர்களையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற நிலை அந்த காம்யா கார்த்திகேயனுக்கு இருப்பதை நாம் தெரிந்து கொண்டுள்ளோம். அதே போல் நீங்களும் என்ன செய்ய வேண்டும், மாணவிகளே, நண்பர்களே, யாராக இருந்தாலும் இந்த இடத்துல பெண்களை தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆண்களும் நம்ம என்ன செய்ய, இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம திகழலாம். அப்போ அவர்களும் நம்ம என்ன செய்ய வேண்டும், கண்டிப்பாக இவர்களை போன்று நாமும் உழைப்பதற்கு பாடுபட வேண்டும். இது எப்போ கொண்டாடப்படுகிறது எவரெஸ்ட் சிகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1953 இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்று கூறுகிறோமே, அந்த காலத்தில் 1953 மே 29 என்ன செய்யப்படுது அப்படின்னா இதை கொண்டாடப்படுது. இது கடைப்பிடிக்கிறதுக்கு முக்கியமான 2 பேர் இருக்காங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் மெயினானவங்க இருக்காங்களே. இது இப்போ நடந்தது இல்லையா? இது ஆனால் நான் சொன்ன அந்த 2 பேர் யார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்திய நாட்டை சேர்ந்தவங்க டென்சிங் நோர்கோ அப்படிங்கிறவங்களும், இன்னொருத்தங்க பெண்மணி யார் அப்படின்னா நியூசிலாந்தை சேர்ந்த எட்மண்ட் கிலாரி என்று சொல்லக்கூடியவர்களும் என்ன செய்கிறாங்க, வேகமாக ஏறி சாதனை படித்தவர்கள். வேகமாக ஏறி என்ன செஞ்சாங்க, எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படித்தவங்க. அதனால் அவங்கள பாராட்டி என்ன பண்ணியிருக்காங்க தான் இதை என்ன செஞ்சுருக்காங்க, தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம காம்யா கார்த்திகேயனை சொல்வதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, உலக லெவலில் குறைந்த வயதில் சாதனை பெற்றதில் 2ஆம் இடத்துல இருக்காங்கங்கிறத நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்திய லெவலில் முதலிடத்தில் இருக்காங்க. இதுக்காக தான் நான் திருப்பி அவங்கள பற்றி நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஓகே, இவர்களெல்லாம் சாதனை படித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா நாமளும் சாதனை படிக்கணும் இல்லையா? இது ஒரு அதிசயம் இல்லையா? இது அதிசயமே இல்லையா? எல்லார்ட்டையும் ஒரு அதிசயம் இருக்குது. அந்த திறமை நம்ம வெளிப்படுத்தணும். ஒவ்வொரு உயிர்கள்ட்டையும் இருக்குது, ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் இருக்குது. அதை நீங்கள் என்ன செய்யணும், வெளியே கொண்டு வர வேண்டும் என்பது இந்த நிலையில் நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு அதிசயமாக நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இது ஒரு அதிசயம்தான் இல்லையா? இப்போ நீங்களும் நீங்கள் அதாவது கண்டுபிடிப்பதனால இருந்தாலும் சரி, ஏறி முயற்சி செய்து அதை நீங்கள் சாதனை படைத்தாலும் சரி, எல்லாத்துலேயும் என்ன செய்யலாம், அதிசயம்தான். ஏன் ஐபிஎல் போட்டியில் பாருங்கள்,
ஐபிஎல் போட்டியில் பாருங்கள், கடந்த எத்தனை வருடங்களாக இந்த கொல்கத்தா அணி ஜெயிக்க முடியாமல் இருந்தது. அதை ஜெயித்து காட்டியது, சாதனை காட்டியது இல்லையா? இது அவர்களுடைய வெற்றியினுடைய முதல் படி, முதல் தோல்வி. இரண்டாவது, அது அந்த வெற்றி படிக்கட்டில் ஏறும்போது சருகுனாலும் ஏறி இந்த தடவை சாதனை படைச்சாங்க இல்லையா? சாதனை படைச்சாங்களா இல்லையா? நாம் வருடந்தோறும் ஒரு அணியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவரே நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அது ஏமாற்றமே என்பதை அழகாக சுட்டி காட்டியிருக்கிறது இந்த ஐபிஎல் அணி. அது மட்டுமல்ல, இது எல்லோருடனும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், உழைக்காமல் நமக்கு எதுவும் என்ன செய்யாது கிடைக்காது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, அதிசயம் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நம்ம ஏற்றால் போல் நம்ம என்ன செய்ய வேண்டும்? உழைக்க வேண்டும். நண்பர்களே, குழந்தைகளே, நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதிசயம் என்று கூறிவிட்டோம். அதிசயம் ஏற்ற ஒரு கதை வேண்டாமா? அதிசயம் கங்கைக்கரை இல்லையா? புனித நீர் ஆடுமே கங்கைக்கரை. அந்த கங்கைக்கரையில் தொலைவில் ஒரு ஆசிரமம் உள்ளது. அந்த ஆசிரமத்தில் ஒருவர் இருக்கிறார், பவகாரி. அந்த பவகாரி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன் தம்பி என்று இருக்கிறாரு, அவர் தம்பியில் இருக்கிறாரு, அவர்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னா, அதாவது நீ என்ன செய்யணும் அப்படின்னா, வழிபாட்டு கூட்டம் நடத்தணும். எங்கே? ஆசிரமத்தில் ஆன்மீக கூட்டம் நடத்தணும். ஆன்மீக கூட்டம் நடத்தினா தான் அதாவது என்ன செய்யணும், நம்ம செய்யக்கூடிய மகிழ்ச்சி எண்ணங்கள், ஆண்டவனுக்கு செய்யக்கூடிய வழிபாடு, அவனுடைய திருவடியில் நம்ம அடையணும் அப்படின்னா இதெல்லாம் நான் நடந்தே ஆகணும். அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக என்ன செய்யணும்? கூட்டம் நடத்தணும், ஆன்மீக கூட்டம் நடத்தணும். அதே நேரத்தில் நீ என்ன செய்யணும் அப்படின்னா, வரக்கூடிய பிரம்மச்சாரிகள், அது மட்டும் இல்லை துறவிகள், அவர்களுக்கெல்லாம் நீ என்ன செய்யணும் அப்படின்னா, தண்ணீர் என்ன செய்யணும், முக்கியத்துவம் இருக்குது இல்லையா? நீ எல்லாமே நீ படைப்ப, ஆனால் அதை விட முக்கியமாக தண்ணீர் வேணும். நீரின்றி அமையாத உலகு. பார்த்திங்கன்னா, அந்த தண்ணி முக்கிய அவசியமாக இருக்குது. இந்த தண்ணின்னு சொன்னோன்னா எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா, இலக்கணங்கள் ஞாபகத்துக்கு வருது. தண்ணீர் அப்படின்னா மேக்ஸிமம் என்ன, குளிர்ந்த நீர் தானே இல்லையா? குளிர்ந்த நீருக்கு அப்புறம் தானே நமக்கு சுடுதண்ணி கேட்போம் வீட்டில். குளிர்ந்த நீரினால தான் நம்ம அதுக்கப்புறம் என்ன சேரலன்னு சொல்லி நம்ம சுடுதண்ணி கேட்போம். அதுக்கு முன்னாடி அந்த வெறும் தண்ணி தான். சுடுதண்ணீருங்கிறத நம்ம வாக்கியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, சொற்களையும் பயன்படுத்தக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, அப்போ தண்ணீர் முக்கியத்துவம் அளிக்கிறது. அப்போ உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம், எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுறதுக்காக மஞ்சள், குங்குமம், என்னென்ன தேவையோ அதுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு கங்கை போய் என்ன செய்யணும்னா சொல்லி அழைக்கணும். அப்போ ஒரு நம்பிக்கையை பாருங்கள், கங்கை அப்படிங்கிறது அவர் கடவுளாக நினச்சி என்ன செய்கிறாங்க, கும்பிட்றாங்க. நம்ம சொன்னோம்னா அந்த கங்கை நதி என்ன செய்யும், நமக்காக வழிகாட்டுவா அப்படிங்கிறத தன்னுடைய அண்ணன் அந்த பவகாரி என்ன செய்கிறார், தம்பியிட சொல்லி அழைக்கிறார் பவகாரி. சரியா? அப்படி அழைக்கும் பொழுது அது அதே போல் இவரும் போய் என்ன செய்கிறார் அப்படின்னா அழைக்கிறார். எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க அழைக்கும் பொழுது. ஆனால் இவர் நம்பிக்கையை வச்சுருக்கிறார். என்ன செய்கிறாரு, நம்பிக்கையோடு என்ன செய்கிறாரு இருக்காருங்கிறத நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நான் சொன்னேனே அந்த தம்பி கங்கா திவாரி, சரிங்களா? அண்ணன் சொன்னேனே பவகாரி அப்படின்னு, ஃபுல் நேம் என்னது பார்த்தீங்களா, சாது பவகாரி. புரியுதுங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதாங்க. இப்படி என்ன செய்கிறான், போய் தண்ணீருக்கே முதலிடம் சொன்ன உடனே அண்ணங்காரன் கங்கனிதிட்ட போய் சொல்கிறான். சென்றவுடன் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். சென்றவுடன் மஞ்சள், குங்குமம் ப்ளஸ் மலர்கள், வாசனை பொருந்திய மலர்கள், இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறாங்க. சமர்த்து வைக்கிறான். தண்ணி கூட்டம் நடக்குது, நாளும் வந்துருச்சு. கூட்டமும் நடக்குது, நாளும் வந்துருச்சு, அனைவரும் வர்றாங்க. அப்போ கங்கை எப்படி நமக்கு எப்பயும் என்ன செய்யும், அருள் புரிவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், கங்காதேவி நம்ம ஆசிரமத்துக்கு வரவில்லையே அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப அவனுக்கு இதாக இருக்குது. ஆனால் திடீர்னு ஒரு தடவை அந்த ஆசிரமத்துக்கு பின்னால் இருந்து ஒரு தெரிச்சு வருதுங்க, ஒரு வெள்ளம். திடீரென வெள்ளம் வருதுங்க. அந்த வெள்ளம் எப்படி வருது பார்த்தீங்களா, கங்கைக்கரை புனித நீராக வருகிறது. அந்த நீர் தாங்க புனித நீரோட காத்திருக்கும் ஆன்மீக கூட்டங்கள். பார்த்து எல்லாரும் மகிழ்கிறாங்க. அப்போ நம்பி இருந்தோம்னா நடக்காது எதுவுமே கிடையாது என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும்.
நம்பி இருக்குங்க. நம்பிக்கையோடு இருங்க. வாழ்க்கையிலும் சரி, நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை. ஆகவே நாமும் நம்பிக்கையோடு என்ன செய்வோம்? இருப்போம். நன்றி. வணக்கம்.